தஞ்சை மாவட்டத்தையே திரும்பி பார்க்க வைத்த திருமண விழா. வரிசை கட்டிய வாகனங்கள், வண்டிகளில் வந்திறங்கிய நிர்வாகிகள், வரவேற்று அணிவகுத்த அதிமுக கொடி கம்பங்கள், வாழ்த்துக்கள் வழங்கிய பொதுமக்கள். மாபெரும் திருமண விழா. ஒன்றிய அஇஅதிமுக செயலாளர் சூரிய பிரகாஷ் இல்ல திருமண விழாதான். தஞ்சை மாவட்டம் திருவையாறு வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் சூரிய பிரகாஷ் வினிதா திருமண விழா கடந்த 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை தமிழக முன்னாள் முதல்வர், தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திருவையாறு வடக்கு ஒன்றிய செயலாளர் சூரிய பிரகாஷ் இந்த திருமண நிகழ்ச்சியை திருமண விழா அரங்கம், உணவருந்தும் கூடம் என சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் ஏற்பாடு செய்திருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்று சுமார் 55 கிலோமீட்டர் அளவிற்கு கட்சி கொடிகள் மற்றும் பிளக்ஸ் பேனர்களை வைத்து அனைவரையும் அசத்தி இருந்தார் திருவையாறு ஒன்றிய செயலாளர் சூரிய பிரகாஷ். இதில் 25,000த்திற்கும் மேற்பட்ட அஇஅதிமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், அனைத்து சமுதாய தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மணமக்களை மனதார வாழ்த்தி மகிழ்ந்தனர். தஞ்சை மாவட்டமே ஆச்சரியப்படும் வகையில் இவர் திருமண விழா நிகழ்ச்சி நடைபெற்றதாக அங்குள்ள மக்கள் பேசி வருகிறார்கள். மேலும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் குட்புக்கில் உள்ள தஞ்சை ஒன்றிய செயலாளர் சூர்யா திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. மரியாதைக்குரிய தம்பி திரு எஸ் சூரிய பிரகாஷ் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய பி வினிதா என்கின்ற வெங்கடேஸ்வர் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருடைய நல்வாழ்த்துக்களோடு, எல்லாம் உள்ள இறைவனோடு, இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு திருமணத்தை இன்றைக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. மணமக்கள் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வீடோடி வாழ வேண்டும் என்று மணமக்களை வாழ்த்தி, இது நம்முடைய குடும்ப விழா. இன்றைக்கு இவ்வளவு பேர் ஒன்றாக கூடி மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் நம் குடும்பத்தில் ஒருவருக்கு மனவிழா கண்டால் எப்படி மனமகிழ்ச்சி ஏற்படுமோ அதுபோல் நம் குடும்பத்தில் ஒருவராக இருந்து இந்த 3 இல்ல திருமணங்களும் இன்றைக்கு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்றோம். அதை போலதான் சகோதரர் சூரிய பிரகாஷ் அவருடைய திருமணமும் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோடு இனிதே திருமணம் நடைபெற்று முடித்திருக்கின்றது. திருமணம் நடைபெறுவது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய ஒரு சிறந்த நாள் என்று சொன்னால் அந்த நாள் திருமண நாள் தான். ஒவ்வொருவருக்கும் திருமண நாள் தான் ஒரு பொன்னான நாள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் டெல்டா மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். தஞ்சை மாவட்டம் பொன் விளைகின்ற பூமி நிறைந்த மாவட்டம். மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா ஒரு அரசு தொடர்ந்து ஆட்சி புரிந்த போதும் சரி, இன்றைக்கு இந்த டெல்டா மாவட்ட மக்கள் இயற்கை சீற்றத்தால் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சோதனை வருகின்ற பொழுதெல்லாம் நேசக்கரம் நீட்டிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக அரசாங்கம். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கின் களைவுதான் நட்புன்னு சொல்லுவாங்க. நம்முடைய இடுப்பில் இருக்கின்ற வேஷ்டி அழுகின்ற பொழுது தானாக போய் கை அதை சரி செய்யும். அதை போல நம்முடைய விவசாயிகள் துன்பத்திலே வேதனையிலே அடைகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தானாக வந்து உதவி செய்கின்ற அரசு அதிமுக அரசு.